ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சுவையான காளான் கிரேவி, அதாவது நான்வெஜ்ஜு நம்ம செய்ய முடியாத காலகட்டங்கள்ல எல்லாம் நமக்கு கை கொடுக்கறதே இந்த காளான் தாங்க. இது ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டு சாப்பிட்டு அது அந்த நாளானா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். எப்படி தான் நம்ம இது பண்ணினாலும் அதை தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு இந்த காளான் சூப்பராக நமக்கு கை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம காளானை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அதுக்குள்ளே இந்த வைக்கோலில் தானே ரெடி பண்ணுறாங்க. அதனால் அந்த மேலே எல்லாம் சுரண்டிட்டு உள்ளெல்லாம் நல்லா கழுவிக்கணும். கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மசால் இஞ்சி பூண்டு தக்காளி சோம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வெங்காயம் மிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டு காளானையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து அதோடு கறி மசால் அப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சில்லி பொடி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக இது காளான் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சுவையாக அந்த காளானோட சுவையை நல்லா இது பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்காயில் கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. அது மேலே மல்லி இலை தூவி இறக்கணுன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லியோட